உண்டாவதாக. ஆறுதல் உணவு மையத்தினுடைய 5வது ஆண்டு நினைவாக மலையகத்திலே டிக்வயா என்கிற பகுதியிலே, அலுக்கமே என்கிற பகுதியிலே இந்த ஆறுதல் உணவு மையத்தினுடைய 5வது ஆண்டு நினைவாக சமைத்த உணவு வழங்கப்பட்டு வைக்கிறது. ஆகவே இந்த உதவியை செய்த குறிப்பாக ஆறுதல் உணவு மையத்தினுடைய ஸ்தாபகர் விமலநாதன் அவர்களுக்கும் இதிலே அங்கத்துவம் வகிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆறுதல் மையத்தின் மூலமாக செய்யப்படுகிற இந்த உதவி உபகாரம் இந்த 5வது ஆண்டின் நிறைவாக அமைந்திருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே ஆறுதல் மையத்தையும் ஸ்தாபகர் விமலநாதன் மற்றும் ஏனைய அங்கத்தவர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. जबोन कर ले, जबोन कर लो मम्मी. இன்னைக்கு கொடுத்த சாப்பாடு வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஒரு நேரம் ஆதாரம் எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பசித்தோரின் பசியாற்றும் ஆறுதலின் உணவு மையம். பசித்தோரின் பசியாற்றும் ஆறுதலின் உணவு மையம் 2021 மக்கள் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டு இயங்கி வருகிறது. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு எனும் துணைப்பொருளில் மக்களால் மக்களுக்கு உதவுவோம் எனும் திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த அமைப்பு. நீங்களும் உதவ விரும்பினால் குறைந்தது 250 ரூபாய் மாதாந்தம் செலுத்தல் வேண்டும். இப்பணத்தை நீங்கள் செலுத்துவதன் மூலம் நீங்கள் வசிக்கும் இடத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு உங்கள் கரத்தால் உணவு மற்றும் உலருணவு பொதிகளை பெற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் இணைய விரும்பினால் உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை தந்து ஆறுதலின் உணவு மைய குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. பசித்தோரின் பசியாற்றும் ஆறுதலின் உணவு மையம். ஆறுதலின் உணவு மையம்.